ஃப்ரெண்ட்ஸ், வரம் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமேங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் கிருத்திகா, வயது 36 வயசு ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல தெலுங்கு செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் ஒரு பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்க்குறாங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா ஒசூரை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க. சொந்தமாக 2 வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பாவும் கவர்மெண்ட் ஜாப் தாங்க. அம்மா ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு தம்பிங்க. தம்பி இன்ஜினியராக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சொந்தத்திலே தாங்க லவ் பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டு தாகவும் அவருக்கும் இவங்களுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடில் பிரிஞ்சுட்டு தாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆக்சிடெண்ட்டில் தவறிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பையன் ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. ஸோ 2 குழந்தைங்களையும் இவங்க தாங்க படிக்க வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. அம்மா அப்பா வீட்டில் தான் வசிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவர் தன்னோட குழந்தைகளை ஏற்றுக்கிட்டு தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அன்பாக பார்த்துக்கிறவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. அதாவது வசதியெல்லாம் பெருசாக எதுவும் எதிர்பார்க்காத மணமகனாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சொந்த வீடு மட்டுமாவது மாப்பிள்ளைக்கு இருக்கணும், ஓரளவு படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா லீலா, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இவங்கள தெலுங்கு செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் ஒரு பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வேலை பார்த்துட்ருக்காங்க. திருமண நிலையில் பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா கும்பகோணத்தை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு வசதி, அதாவது சாதாரண குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. பெரிய வசதியெல்லாம் எதுவும் இல்லைங்க. வாடகை வீட்டில் தான் வசிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா 2 அக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்துலேயே விவாகரத்தும் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 2 இடத்துல ஃப்ளாட் இருக்கிறதாகவும் இவங்களுக்கு அதில் ஒரு ஃப்ளாட்டுன்னு எங்களுடைய அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றபடி பெருசாக நகையெல்லாம் எங்கள் பொண்ணுக்கு எதுவும் போட முடியாதுங்க. ஸோ எங்கள் சூழ்நிலையை ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிறவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பரை இலவசமாக வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இதுபோன்ற இலவசங்கள் உடனுக்குன்னு உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவுகள் போட்ட உடனே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். ஸோ மணமகன் ஓரளவு நல்ல ஒழுக்கமான குடும்பமாக இருக்கணும். சொந்த வீடாக இருந்தாலும் முக்கியம், வாடகை வீடாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே.